அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, ரேஷன் கார்டு புதிய மாற்றம் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியமான ஒண்ணு இல்லையா? ரேஷன் பொருட்கள் வாங்குறதாக இருக்கட்டும், இல்ல வேற எந்த இடத்துல நீங்க போயிட்டு நீங்க கேட்டாலுமே முதல்ல உங்ககிட்ட ஓட்டுரிமை இருக்குதா? முதல்ல ரேஷன் கார்டு இருக்குதா? இந்த மாரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அந்த ரேஷன் கார்டு நெறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. புதிய ரேஷன் கார்டு எப்படி வாங்குறது? புதிய ரேஷன் அட்டைகள விண்ணப்பிப்பவர்கள் எப்படி நீங்க விண்ணப்பிக்கணும்? விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க எத்தன நாளையில அத வாங்க முடியும்? அத பத்தின அப்டேட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எல்லாரும் தம்ப்நெயில்ல ஒரு வீடியோ ஒரு டைட்டில் பார்த்திருப்பீங்க. அத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்திருப்பீங்க இல்லையா? அதற்கான ஒரு முழு அப்டேட்டுமே குடுக்க போறோம். ஆமாங்க. இந்த என்பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏ மற்றும் பிஹெச்ஹெச் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை வழங்கப்பட போகிறது. அது எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு என்னையிலிருந்து எந்த டேட்ல இருந்து இது வழங்கப்படும், யார் யார் இதுல எலிஜிபிலிட்டி அப்படின்றத பத்தின அப்டேட் இந்த ஒரு வீடியோல தெளிவா துல்லியமா இருக்க போகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த ரேஷன் கார்டுகள்ல 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. அதுல முதல் அறிவிப்பு மாதம் 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றது. அந்த அறிவிப்பு பத்தி பார்க்க போறோம். அது தொடர்ந்து ரேஷன் கடைகள்ல ஓகேங்களா? ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னாக்க கைரேகை பதிவு செய்யணும், ஆதார் அப்டேட் செய்யணும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க அப்டேட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தின அப்டேட்டுமே பார்ப்போம். அதை தொடர்ந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் கார்டுலாம் இருக்கு இல்லையா? அந்த ரேஷன் கார்டு பாத்தீங்கன்னாக்க நீங்க பொருள் வாங்கல அப்படின்னா அதோட கார்டை மாத்திக்கலாம் ஓகேங்களா? இப்ப என்பிஹெச்ஹெச் கார்டுல இருந்து பிஹெச்ஹெச் கார்டு மாத்திக்கலாம், இல்ல பிஹெச்ஹெச் கார்டுல இருந்து என்பிஹெச்ஹெச் மாத்திக்கலாம், இல்ல என்பிஹெச்ஹெச் கார்டுல இருந்து என்பிஹெச்ஹெச் என்சி கார்டுக்கு மாத்திக்கலாம், ஏஏஒய் கார்டுக்கு மாத்திக்கலாம், இல்ல ஏஓஐ கார்டுல இருந்து பிஹெச்ஹெச் கார்டு மாத்திக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நம்மளே பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி என்ன ஏதுன்றது எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்ணி இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரிங்களா? சோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. ரேஷன் கார்டு மாற்றம் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. பொதுமக்கள் பொருளில்லா ரேஷன் கார்டு மாறுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. சோ அதை பத்தின அப்டேட் எல்லாமே தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு 5 வகைகளாக உள்ளன. மக்களின் பொருளாதார தகுதிக்கு ஏற்ப இந்த குடும்ப அட்டைகள் விநியோகிக்கப்படுகின்றன அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. கொஞ்சம் பணக்காரா இருந்தவங்களுக்கு அதுக்கு ஒரு கார்டு, இல்ல ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்கன்னா அதற்கு ஒரு கார்டு, ரொம்ப 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 வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்கன்னா அதற்கு ஒரு கார்டு. சோ அது மட்டும் இல்லாம ஒரு குடிமகன், இந்திய குடிமகன்றதுக்காக மட்டும் இருக்கும் அப்படின்னா அதற்காக ஒரு கார்டு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான கார்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, வாங்கி வச்சிருக்கிறாங்க. இதுல முன்னுரிமை குடும்பம் பிஹெச்ஹெச் கார்டு, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு பிஹெச்ஹெச் கார்டு. இந்த ரேஷன் கார்டு குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கிறது. இதற்காக தான் இந்த பிஹெச்ஹெச் கார்டு வழங்கப்படுகிறது. அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள நபர்களுக்கு. சரிங்களா? அடுத்ததா முன்னுரிமை இல்லாத குடும்பம் ஓகேங்களா? எந்த விதமான முன்னுரிமையும் கிடையாது. சோ அந்த ஒரு கார்டு அப்படின்னா என்பிஹெச்ஹெச் கார்டு. இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷன் கார்டு அதிக விலையிலான குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கும். ஆனால் ஆனால் பிஹெச்ஹெச் கார்டு அட்டையை வைத்திருப்பவர்களுடன் ஒப்பிடும்போது அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க 50 ரூபா கொடுக்குறாங்கன்னா நம்ம 100 ரூபா இந்த இடத்துல நீங்க கொடுக்குற மாதிரி இருக்குன்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா
அந்தியோதயா அன்ன யோஜனா AAY இந்த ரேஷன் கார்டு மிகவும் ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது ரொம்ப 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 வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு வந்து AAY இந்த கார்டு வந்து கொடுக்குறாங்க. அதுல ரேஷன் கடையில் குறைந்த விலையில் அதிக அரிசி மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா சர்க்கரை விருப்ப அட்டை. ஓகேங்களா? இந்த NPHS இந்த ரேஷன் கார்டு NPHS அட்டையை வைத்திருப்பவர்களால் சர்க்கரை வாங்க விரும்பினால் அவர்கள் இந்த அட்டையை தேர்வு செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா NPHS மற்றும் எஸ் இந்த கார்டை நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான சர்க்கரை வேணும்னா நீங்க இந்த கார்டு மட்டும் வாங்கிக்கலாங்க. சரிங்களா? வேற எந்த பொருட்களுமே வாங்க முடியாது. பொருள் இல்லா அட்டை. அதாவது எந்த விதமான பொருளுமே வேண்டாம் எனக்கு. நான் ஒரு இந்திய குடிமகன் அப்படின்றதுக்காக மட்டும் எனக்கு ஒரு கார்டு இருந்தா போதும் அப்படின்றதுக்காக நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, அதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கார்டு இருக்கு. அதுதான் NPHS மற்றும் NC. இந்த கார்டு தான் வந்து இந்த கார்டின் வைத்திருப்பவர்கள் நியாய விலை கடைகளில் எந்த பொருளையும் வாங்க முடியாது. நீங்க ஒரு இந்திய குடிமகன் அப்படின்றதுக்காக மட்டும் இந்த கார்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அதே மாதிரி நீங்க எந்த கார்டுல இருந்து வேணும்னாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சூழலில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ஓகேங்களா தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்டார். அதில் உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் வலைதளத்தின் மூலமாக தங்களது குடும்ப அட்டையினை பொருளில்லா குடும்ப அட்டையாக மாற்றிக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவலும் கூட. ஓகேங்களா? நீங்க AAY கார்டுல இருந்தும் நீங்க NPHS NC கார்டுக்கு மாறிக்கலாம். PHS கார்டுல இருந்தும் நீங்க மாறிக்கலாம். NPHS கார்டுல இருந்தும் மாறிக்கலாம். NPHS NC கார்டுல இருந்தும் நீங்க NPHS கார்டுக்கு நீங்க மாறிக்கலாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அடுத்துதான் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இயங்கி வரும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்கள் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் அத்தியாவசிய பொருட்கள் பெற விரும்பவில்லை எனில் விட்டுக் கொடுக்கலாம் என கூறியுள்ளார். அதாவது நீங்க ஒருவேளை நான் வந்து NPHS கார்டுல இருக்கேன், PHS கார்டுல இருக்கிறேன். சோ எனக்கு வந்து நான் வந்து AAY கார்டுல இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் வேண்டாம். நான் வந்து மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க AAY கார்டுல இருந்து கண்டிப்பா மாறிக்கலாம். நீங்க விட்டும் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா அந்த குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது உரிமத்தினை விட்டுக் கொடுப்பது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் நுகர்வோர் மற்றும் பாதுகாப்புத் துறையின் வலைதளத்தின் www.tnpds.gov.in இந்த வெப்சைட் மூலியமா நீங்க தங்களது குடும்ப அட்டையினை வந்து பொருளில்லா குடும்ப அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பொருந்தும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அப்டேட் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த அப்டேட் எல்லாருமே ரொம்ப சீக்கிரமா பயன்படுத்திக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெல்கம். அடுத்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்டோட ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.